வணக்கம். இன்றைக்கு ஊடகங்கள் சில செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அதனால் முதல்ல அந்த ஊடகங்களுக்கு ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, தமிழகத்தை சுழற்றி அடித்த தாவேகா, புயலாய் மாறிய விஜயன், புரட்சி தாவேகா, இப்படிலாம் சொல்கிறாங்க. நான் ஒன்றை கேட்கிறேன். தாவேகா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் இன்றைக்கு 107 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார். சரி, ஆனால் இதைவிட மிகப்பெரிய வெற்றியை கலைஞர் பெற்றிருக்கிறார். 190க்கும் அதிகமான இடங்களில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். எம்ஜிஆர் 180க்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார். ஜெயலலிதா 190க்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்போதெல்லாம் சுழற்றி அடித்தார்கள் என்று சொல்லாத ஊடகங்கள் 107 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜயை பற்றி இப்படி விதந்தோம்புவது என்பது எப்படி தமிழ்நாட்டு மக்கள் அதை பார்ப்பார்கள் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இது மிகப்பெரிய அளவிலான மக்களின் ஆணை அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களின் ஆணை என்றால் அவருக்கு ஒரு 180 சீட்டு கொடுத்துருக்க வேண்டியதானே, ஏன் கொடுக்கல அப்படிங்கிற கேள்விக்கும் இவர்கள் பதில் சொல்லணும் இல்லையா? மக்கள் ஆணை என்றால் கலைஞர் வாங்கியதைப் போல, எம்ஜிஆர் வாங்கியதைப் போல, ஜெயலலிதா அவர்கள் வாங்கியதைப் போல 180 190 இடங்கள் என்றால் நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஒத்துக்கொள்கிறோம். மற்றபடி இந்த பூச்சாண்டி வேலைகளை எல்லாம் கொஞ்சம் காலத்திற்கு ஒத்து வைத்தால் நல்லது. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இன்றைக்கு காலையில் ஒரு கேரளாவினுடைய ஒரு புகழ்பெற்ற சேனல், இப்படி சேனல் மாற்றிட்டு இருக்கும்போதே டக்குன்னு பார்த்தா ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் ஒன்று வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய 40 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவளிக்கப் போகிறார்கள். சி.வி. சண்முகம் அல்லது எஸ்.பி. வேலுமணி இவர்களுடைய தலைமையில் 40 எம்எல்ஏக்கள் வெளியே செல்வதற்கு காத்திருக்கிறார்கள். ஒன்று, எடப்பாடி தமிழக வெற்றி கழகத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் 40 எம்எல்ஏக்கள், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த 2 பேருடைய தலைமையில் அவர்கள் கட்சியை உடைத்து விட்டு வெளியேறுவதாக அந்த செய்தி சேனல் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டாங்க. இப்போது இந்த நேரத்தில் நம்முடைய கவனத்தை திசை திருப்புவதற்கு தமிழ்நாட்டில் சில ஊடகங்கள் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ராகுல் பங்கேற்க போகிறார் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் ஆதரவு தெரிவிக்க போகிறது. விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், இவங்க எல்லாருமே அவங்க கூட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. நான் ஒன்றை உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கூட்டணி கட்சிகள் நிச்சயமாக தாவேகாவிற்கு செல்ல மாட்டார்கள். சரி, இப்போ காங்கிரஸ் பற்றி எனக்கு தெரியல. ஏன்னா காங்கிரஸினுடைய சமீபத்திய பல்வேறு நிலைப்பாடுகள் அப்படிங்கிறதே அந்த கட்சியே தன்னைத்தானே குழி தோண்டி புதைப்பது போன்ற பல நடவடிக்கைகள் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சொல்வதற்கு எதுவும் இல்லை, அது வரும் நாட்களில் பார்த்துக்கலாம். இப்போது கூடுதலான சில செய்திகளை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த வெற்றி அப்படிங்கிறது, விஜய் இன்றைக்கு பெற்றிருக்கக்கூடிய வெற்றி என்பது திட்டமிட்டு கடந்த 1 வருட காலத்தில் தீர்மானிக்கப்பட்ட விஷயம். யாரால் தீர்மானிக்கப்பட்ட விஷயம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது பாஜகவால் தீர்மானிக்கப்பட்ட விஷயம், ஆர்எஸ்எஸ்ஸால் தீர்மானிக்கப்பட்ட விஷயம், ஆர்எஸ்எஸ்ஸுக்கு அடிவருடிகளாக இருக்கக்கூடிய இந்தியாவுடைய கார்ப்பரேட்டுகளால் தீர்மானிக்கப்பட்ட விஷயம். எப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? அதற்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். அப்படியே கொஞ்சம் பின்னாடி போயிருங்க. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்குகிறது. 1 வருடம்தான் கால இடைவெளி இருக்கிறது. இந்த நேரத்தில் மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து உடைந்து சுக்குநூறாக இருக்கக்கூடிய சிதைந்து போன அதிமுகவை பலப்படுத்துவதற்கு பல்வேறு திட்டங்களை தீட்டினார்கள், பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார்கள். ஆனால் அவை எதுவுமே நடக்கலை. அப்போது கடந்த 1 வருடத்திற்கு முன்னே மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் ஒரு தீர்மானத்திற்கு வருகிறார்கள். இவர்களை நம்பி பயனில்லை. ஆனால் ஒருவரை நாம் வெற்றி பெற வைக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் அந்த வெற்றி நம்பகத்தன்மை வாய்ந்ததாக மாற்ற வேண்டியிருக்கிறது. அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதான் அவர்களுடைய திட்டம். ஏற்கனவே மிகவும் பலவீனமாக இருக்கக்கூடிய விஜய், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஜெயலலிதா காலத்தில் நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியுங்கிறதுனால அதை சொல்ல விரும்பலை. ஏன், இந்த மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் நடக்கும்போது கோவையிலிருந்து அவர் தன்னந்தனியாக சிபிஐனுடைய சிபிஐனுடைய காரில் வரவழைக்கப்பட்டார். அந்த நேரத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாத மர்மம். அதன் பிறகு அவர் தீவிர அரசியலில் ஈடுபட்டது, இதெல்லாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பழைய கதைக்குள்ளே ரொம்ப போக வேண்டாம். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா,
இந்த தேர்தலில் கூட, இப்போ சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட மோடியும் அமித்ஷாவும் எத்தனை முறை தமிழ்நாட்டிற்கு வந்தார்கள்? தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பு பல முறை வந்தார்கள், நாம் பார்த்தோம். இதே நேரத்தில் கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை என்கிற பெயரில் விஜய் டெல்லிக்கு பல முறை போயிட்டு வந்தார். ஆதவ் அர்ஜுனா இந்த சம்பவத்திற்கு பிறகு யாருடைய ஃப்ளைட்டில் போனார், ஃப்ளைட்டில் போகும்போது அவர் கூட இருந்த ஆட்கள் யார் அப்படிங்கிறதெல்லாம் பல ஊடகங்கள் தோரித்து காட்டிவிட்டார்கள். இந்த நேரத்தில் பல திட்டங்கள் பேசப்பட்டிருக்கிறது என்பது தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா நமக்கு தெரியுது இதுதான் உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போது கடந்த ஒரு 6-7 மாதமாக ஒரு திட்டம் இங்கே கணக்கச்சிதமாக முடிக்கப்படுகிறது. எப்படி? நீங்கள் ஒரு செய்தியை கொண்டு சேர்க்கறதுக்கு இப்போ செய்தி ஊடகங்கள், சோஷியல் மீடியா, அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிவி, இது மூன்றும் யாருடைய கைகள் இருக்கிறது? பெரும்பாலானவை யாருடைய கைகள் இருக்கிறது? பாஜக RSSனுடைய கைகள் இருக்கிறது. அவர்களுடைய ஆதரவுடன் இருக்கக்கூடிய கார்ப்பரேட்டுகளுடைய கைகள் இருக்குது. அதை வைத்து ஒரு அஜெண்டா செட் பண்ணுறாங்க. விஜய்க்கு கூட கூடிய கூட்டத்தை பாருங்கள். விஜய்க்கு தான் எல்லாரும் ஓட்டு போட போகிறாங்க. ஒரு மாபெரும் புரட்சி இங்கே நடக்க போகுது. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய திட்டங்கள் பிறகு அதை விஜய் எப்படி பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எப்படி? ஒரு உணர்ச்சிகரமான அரசியலாக மாற்றுகிறார். நான் பாதிக்கப்பட்டேன், என்னுடைய கட்சி பாதிக்கப்படுது, என்னை தொடர்ந்து இவங்க தொடர்ந்து பழிவாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதில் திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளின் மீது, குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம், அது முதல்வர் ஸ்டாலின், அவர் மீது இவர் தொடர்ந்து உணர்வு ரீதியான ஒரு அரசியலை முன்வைத்தார். ஏதோ அவர் தான் இதை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டியெழுப்ப முயற்சி செய்தார். அது ஊடகங்களின் வழியாக செய்தார். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்போ இதன் மூலமாக ஒரு பொய்யான ஒரு பிம்பம் தமிழ்நாட்டில் கட்டமைக்கப்பட்டது. அதனால் விஜய் வெற்றி பெற வைத்தால், விஜயை பல்வேறு காரணங்களை காட்டி வெற்றி பெற வைத்தால் அது மிகப்பெரிய சந்தேகத்திற்கு இடமாகாமல் இருக்கும் என்கிற திட்டம் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது என்பதுதான் உண்மை. நான் இன்னொரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இன்றைக்கு பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் அவர்கள் ஒரு மிக முக்கியமான செய்தி அறிவித்திருக்கிறார். அது என்ன? விஜய் ஆட்சி அமைக்க அனைத்து கட்சிகளும் ஆதரவு தர வேண்டும். இதுதான் அவர் முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம். இப்போ நான் இதையெல்லாம் பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி விஜய் எப்படி ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார், அதற்கு பின்னால் இருந்த காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கத்தான் போகிறோம். ஆனால் விஜய் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு ஒரு சின்ன செய்தியை நான் சொல்கிறேன். அவர் பொறுப்பேற்பதற்கு முன்னாள் நேற்றைக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அதாவது விஜய் வெற்றி பெற்று 24 மணி நேரமாகிவிட்டது. அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டாம், அதை விட்டுலாம். ஆனால் இவரை நம்பி இவர் கூட ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்திற்காவது தமிழக வெற்றி கழகத்திற்காக வாக்களித்த இந்த கூட்டத்திற்கு நன்றி என்று ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். ஆனால் நேற்று 24 மணி நேரத்தை கடந்த பிறகும் கூட விஜய் அதை சொல்லவில்லை. மாறாக நேற்று இரவு ஒரு 7 மணிக்கு தமிழகத்தினுடைய பெரும்பாலான ஊடகங்களில் ஒரு செய்தி வருகிறது, ஃப்ளாஷ் நியூஸாக வருது. என்ன அப்படின்னா, விஜய் வெற்றி பெற்று இதுவரையிலும் தமிழக மக்களுக்கு ஒரு நன்றி கூட சொல்லவில்லை என்பது. உடனடியாக பதறிப்போய் விஜய் ஒரு லெட்டர் பேடில் நான் நன்றி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்திருக்கு. இது தமிழக மக்களுக்கு விஜய் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வதற்கான ஒரு சின்ன உதாரணம். போக போக இன்னும் நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும், நிறைய கண்டென்ட் கிடைக்கும். அவையெல்லாம் நாம் என்ன சொல்கிறதுன்னா, தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுடைய அந்த ஒரு அரண், திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை பாதுகாத்த விதம், அவர்கள் நம்மை எப்படியெல்லாம் இந்த ஒரு 60-70 வருடத்தில் நம்மளை கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்பதெல்லாம், அந்த அருமையான சந்தர்ப்பங்களை எல்லாம் நாம் நினைத்து பார்ப்பதற்கும் அசைவிடுவதற்கும் ஒரு நேரம் இது. அதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை விஜய் நமக்கு உருவாக்கி தருவார். நமக்கெல்லாம் அது தெரியும், நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா, அதை இனி வரக்கூடிய விஜய் ஆட்சி மிக ஆழமாக தெரிய வைக்கும் என்று நம்புகிறேன். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க.
அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.